இது எப்படின்னு சொன்னால் இலங்கையில் ராஜபக்ச ஃபேமிலிக்கு நடந்ததான் இங்கேயுமே நடக்க போகுது. மக்கள் கூட்டம் கூட போகுது. இதுக்கு ஒயிட் ஹவுஸில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இலான் மாஸ்குடைய டெஸ்லா காரை வந்து வாங்குறார். இது டெஸ்லா காருக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். எப்படி கிரீன்லேண்ட் பனாமா கனலில் இவங்களுக்கு ஒரு கண்ணோ அதே மாதிரி கனடாவிலையுமே இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கிறீங்க? ஒன்டாரியோ பிரீமியர் டாக் ஃபோர்ட் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். கனடாவிற்கான வரிகளை முற்றிலும் நீக்காவிட்டால் அமெரிக்கா செல்லும் பவர் லைனை ஷட் டவுன் பண்ணி விடுவேன். பதிலடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்வீட்ல வந்து கனடாக்கு இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு 25% வரி இல்லை, இதை டபுள் பண்ணி இனிமேல் 50% அதிகரிக்கிறேன். அது மட்டும் இல்லை, கனடாவில் உற்பத்தி செய்யப்படும் அமெரிக்க கார்களின் கம்பெனிகளை உடனடியாகவே க்ளோஸ் பண்ண போறேன். இப்படி ஒரு மிரட்டலான ட்வீட்டை தான் அவர் வெளியிட்டிருந்தார். Premier Ford, as we mentioned, President Trump is now saying he is enacting a 50% tariff on steel and aluminum from Canada, which will go into effect tomorrow in response to your actions. உடனே அமெரிக்கா ஒரு பிரஸ் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி, யாரை மிரட்டுறீங்க? அமெரிக்காவை மிரட்டுறீங்க, என்ன பவரை கட் பண்ண போறீங்களா? நாளையிலிருந்து அமெரிக்காக்குள்ள வரும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு 25% வரி அல்ல, அதை டபுள் ஆக்கி 50% கனடா பே பண்ண வேணும். The president saw the premier, Doug Ford, make an egregious and insulting comment threatening to shut down electricity for the American people, for hardworking American families. He made that threat. The president saw that and has an obligation and a responsibility to respond accordingly and represent the interests of the American people. So he has made the decision to add a 25% tariff. So now steel and aluminum tariffs will come into effect tomorrow at the rate of 50%. இதுக்கு ஒன்டாரியோ பிரீமியர் டாக் ஃபோர்ட் அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவில்லை. இந்த மீடியாவில் அவர் சொன்னது, இப்போ 25% வரியை வந்து அறவிட்டு இருக்கிறோம், யோசிச்சுட்டு சொல்கிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பவரில் கை வைக்கிறதா இல்லையாண்டு. இந்த நியூஸை பார்த்த பீட்டர் நவாரோ, டொனால்ட் ட்ரம்புடைய ட்ரேடிங் அட்வைசர், Canada to let's tamp down the rhetoric. I understand politics. I would just ask my friends in Canada to டாக் ஃபோர்ட் இப்படி பேசலாம், இப்படி எல்லாமே செய்ய முடியாது, ஒரே குழப்பம், இவங்க பவரை கட் பண்ணிடுவாங்களோ இல்லையாண்டு. ஒரு பக்கம் அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகுது, மற்ற பக்கம் டாக் ஃபோர்ட் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுகிறார், காம் டவுன் டாக் ஃபோர்ட், இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. இவருக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள, உண்மையிலே டாக் ஃபோர்ட் வந்து பவரை கட் பண்ணிடுவாராண்டு. நியூயார்க்கில் இருக்கிற 1.5 மில்லியன் அமெரிக்கன் மக்கள் இந்த பவரை தான் நம்பி இருக்கிறாங்க. Well, frankly, the premier, he's been, I mean, look, just tamp it down, please, over there, okay? Just throwing down the hockey gloves. Stop that rhetoric, and let's just look at what we're trying to do. We love Canada, but look, there's some big issues there, and we're not going to tolerate anything but them stopping killing Americans. And கெஞ்சி கேட்கிறார், பேசுவோம், அவசரப்பட வேணாம், பேசுவோம் உண்டு. உடனே ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு கால் வருது டாக் ஃபோர்ட்டுக்கு. செக்ரட்டரி ஹவார்ட் லட்னிக், அவசரப்பட வேணாம், நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம்ண்டு. எப்படி பயப்படுறாங்க பாருங்க. ஸோ எப்போன்னு கேட்டால், வாஷிங்டனில் இன்னும் 2 நாளில் மீட் பண்ணி இதை பற்றி நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம், எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி போட்டு நேரடியாக பேசுவோம்னு சொல்லி ஒரு இன்றைக்கு வியாழக்கிழமை ஒரு மீட்டிங்கை வச்சுருக்குறாங்க. அதே நாள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒயிட் ஹவுஸில் வந்து பிரஸ்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. Canada, and I respect very much. As you know, there's a very strong man in Canada who said he was going to charge a surcharge or a tariff on electricity coming into our country. He has called and he said he's not going to do that. Okay, he's not going to do that. And it would have been a very bad thing if he did. And he's not going to do that, so I respect that. But we were just informed that he's not going to do that. அப்படின்னு சொன்னால் பயப்பட வேணாம், அவங்க பவரை கட் பண்ண போகிறது இல்லை, கட் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான காய், இஸ் அ குட் காய், நல்ல ஒரு மனிதர், பவரை கட் பண்ண வேணாம்னு பொது மக்களுக்கு ஒரு நியூஸை வந்து சொல்கிறார். அதாவது அமெரிக்கன் மக்களை பயப்பட வேணாம், பவரை கட் பண்ண மாட்டாங்க.
கனடா என்ன சொல்லுது? சண்டை வேண்டாம், பேசி தீர்ப்போம். இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே கனடா சொல்லிக்கொண்டே இருக்கு. இந்த ட்ரேட் வாரை ஆரம்பித்ததே அமெரிக்கா தான். இவ்வளவு நடந்தும் கனடாவிற்கான இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கான 25% வரிக்கு கனடா பதிலடி கொடுத்துள்ளது. டாலர் டு டாலர் மொத்தமாக $29.8 பில்லியன் அறிவித்துள்ளது. I am announcing that the government of Canada, following a dollar-for-dollar approach, will be imposing, as of 12:01 a.m. tomorrow, March 13th, 2025, 25% reciprocal tariffs on an additional $29.8 billion of imports from the United States. Canada ready for anything. இன்றைக்கு இந்த மீட்டிங் வாஷிங்டனில் நடைபெறுகிறது. இப்போ அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் இதை ஆரம்பத்துலேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. புதுசாக நெகோசியேஷன் செய்கிற மாதிரி இதுக்கு முதல்ல ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ சமாளிக்க போகிறாங்க. You're meeting with the Premier of Ontario tomorrow. What do you want from him? Oh, I think we're just going to have a nice conversation. It's really, Canada is in a bit of flux, right? Trudeau left, Mark Carney came in. They're probably going to call an election in like 3 weeks. So I think it's just to level set things, make sure we know each other, and then we're going to negotiate with all of Canada. So obviously we're going to wait for there to be a new Prime Minister, and then we're going to talk. இப்போ நேற்று நடந்ததை மறந்துட்டு இப்போ பழைய பாட்டை இப்போ பாட போகிறாங்க. எப்படின்னு சொன்னால், டக்ஃபோர்ட் என்ன பெரிய கொம்பா, டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக யாருமே பேச முடியாது, டொனால்ட் ட்ரம்ப் வைத்தது தான் சட்டம். He thought he'd be sort of the big man and tackle Donald Trump, but you can't tackle Donald Trump. He is the most important, the smartest, the most capable leader in the world, and he's not going to let someone push him around. The right answer is, if you take a step back, what does the president want? He wants to worry about major things for national security of America. And we had a problem with Ontario, and they dropped that when I let them know what we were going to be doing. They dropped it immediately, so I'm glad, because electricity, you shouldn't be playing with electricity. It affects people's lives. Actually their life. I mean, it can affect, depending on weather, it can affect their life, so we can't do that. And it doesn't make sense that our country allows electricity to be made in another country and sold into us. Who did that deal for the United States? Okay, I looked at that long ago, and I said that's not something that's very smart. So we've had a lot of bad trade policies. அமெரிக்கன் மக்கள் பயப்படுற மாதிரி கனடா ஒருபோதும் டொனால்ட் ட்ரம்புக்கு பயப்படாது. கனடா எதுக்குமே ரெடி. ஒரு சைக்கோ மென்டல் பிரசிடென்ட்டுக்காக ஏன் இந்த அமெரிக்காவோட இருக்கிற அந்த நல்ல ஒரு உறவை முறியடைக்க வேணும், அவ்வளவுதான். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கனடாவிலிருந்து இரும்பு, அலுமினியம், கொப்பர் ரெண்டுமே அமெரிக்காவுக்கு தேவை இல்லை. கனடா இதை அங்கே டம்ப் பண்ணி அமெரிக்கா மூலமாக அதிக லாபம் பெறுறாங்க. Domestic producers can't keep up with demand. The supply is limited, demand is strong. The price is going up. Some foreign steel will go up for sure, but இப்போ அமெரிக்காவில் எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், செக்ரட்டரி ஹவார்ட் லட்னிக் ஒரு குட்டி மினி ட்ரம்ப். ஏன்னு சொன்னால் அவருக்கு அறிவே இல்லை. Lutnick for Trump's tariff turmoil. They quote anonymous sources who say you are acting like a mini Trump. Would you like to respond to that? Oh my God, I would love to act like a mini Trump. That works for me. You got the smartest guy, most intuitive guy driving tariff policy. I am indeed helping him execute his policy. இவரையே நாங்கள் மினி ட்ரம்ப்னு சொல்கிறோம்னு சொன்னால், இவர் கடைசியில் எங்கே வராருன்னு பாருங்க. அமெரிக்காவுக்கும் கனடாக்கும் இடையிலான இந்த ட்ரேட் வாரை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது? டொனால்ட் ட்ரம்ப் கூறிய மாதிரி கனடாவை 51வது மாநிலம் ஆக்கினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்று இவர் இதில் கூறியுள்ளார். What's the end game here? Could you eventually get to a point where there's that you've got a huge economy, you've conjoined, you've merged the economies of Canada and the United States? Can you get to that point, you think? Well, the best way, the president has said it, the best way to actually merge the economies of Canada and the United States is for Canada to become our 51st state. If they want to merge it, that's how you make it the 51st state. But ஏன் இவங்களுக்கு இந்த கனடா தேவைப்படுது? ஃபென்டனல், ட்ரக், போட பிரச்சனை ஒன்றுமே இல்லை.
கனடாவில் அதிக அளவில் வளங்கள் இருக்குது. இரும்பு, அலுமினியம், மினரல், காப்பர். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு கனடா தான் மின்சாரம் வழங்குது. நியூயார்க், மினிசோடா, மிச்சிகனுக்கு. அது மட்டும் இல்லை, கியூபேக்லேருந்து நியூ இங்கிலாண்டுக்குமே கனடா தான் மின்சார சப்ளை. இப்போ வழங்குதா வரிகளை அதிகமாக கனடாக்கு அறவிட்டு கனடாவோட எக்கனாமியை டவுன் பண்ணி கனடாவை அனெக்ஸ் பண்ண பார்க்குறாங்க, அப்படியே கைப்பற்ற பார்க்குறாங்க. எப்படி கிரீன்லேண்ட், பனாமா கனலில் இவங்களுக்கு ஒரு கண்ணோ, அதே மாதிரி கனடாவிலையுமே இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற வேர்ட் நாட்டின் பாதுகாப்பு. நாட்டின் பாதுகாப்புக்காகத்தான் இந்த டெரஃப் என்ற வரிகளை அறவிடுறோம் என்று. ஒரு பில்லியனர் நாட்டை ஆண்டால் வெளிப்படையாக தெரியுது நாட்டை கொள்ளை அடிக்க வந்திருக்கிறாங்கண்டு. I'm going to buy because, number one, it's a great product, as good as it gets. And number two, because this man has devoted his energy and his life to doing this. I think he's been treated very unfairly by a very small group of people. And I just want people to know that you can't be penalized for being a patriot. And he's a great... எதுக்கு ஒயிட் ஹவுஸில் டொனால்ட் ட்ரம்ப் இலான் மாஸ்குடைய டெஸ்லா காரை வாங்குறார்? இது டெஸ்லா காருக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். உலகம் முழுக்குமே அதை பார்த்துருக்கும். அந்த இடத்துல அவர் கூறுகிறார் என்ன சொன்னால், எல்லாருமே டெஸ்லா வாங்குங்க. அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு பில்லியனருக்கு தான் அவர் உதவி செய்வார் வழிய நாட்டு மக்களை பற்றி இவங்க ஒரி பண்ணவே மாட்டாங்க. இந்த நாட்டு மக்களை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாமே பணக்காரராகிறதுக்காகத்தான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னால், இலங்கையில் ராஜபக்ச ஃபேமிலிக்கு நடந்ததால் இங்கேயுமே நடக்க போகுது. மக்கள் கூட்டம் கூட போகுது. இன்றைக்கு கனடா ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு, யூகே ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு, சைனா ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து வேர்ல்டு வைடாக இவங்க டெரஃபை நடைமுறைக்கு கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. முழு உலக நாடுகளுமே ரிட்டாலியேஷன் செய்தால் அமெரிக்காவின் பொருட்களின் விலை அதிகரிக்கும். சாதாரண மக்களால் அங்கே வாழ முடியாது. பெரிய ஒரு ரிசெஷன் வரத்தான் போகுது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.